Fine. I'm audible now, right? Yeah, yes. Okay. So நம்ம சைபர் செக்யூரிட்டில இதுவரைக்கும் நம்ம 15-20 டேஸ்ல பார்த்ததுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸ் இதெல்லாமே பார்த்திருப்போம். வேற டூல்ஸும் பார்த்திருப்போம். இப்ப வெளிய போய் சார் எனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஜெனரிக் அது ரொம்ப ஜெனரிக்கான டெர்ம். இப்ப நாங்க என்ன கேட்போம், சரி உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டில என்ன தெரியும்? சார் எனக்கு வந்து ஐடிஎஸ் பத்தி தெரியும். இப்ப எங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியிற டூல்ஸ்ல ஸ்னாட்ன்னு ஒரு டூல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளங்க்ன்னு ஒரு டூல் இருக்கும். இந்த 2 டூலும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா, ஓகே உங்களுக்கு நீங்க இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் இல்லாட்டி நீங்க சிம் இல்ல சாக் இந்த டொமைன்ல ஜாப் தேடுறீங்கன்றத இன்டர்வியூருக்கு தெரியும். இல்ல சார் எனக்கு வந்து நெஸ்ஸஸ் தெரியும். மோஸ்ட் காமன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல். இல்ல எனக்கு ஜான் தி ரிப்பர் இல்ல கேன் எனேபிள் இந்த டூல் தெரியும். பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல். என்மேப் அண்ட் வயர்ஷார்க் நெட்வொர்க் மானிட்டரிங் டூல். ஏர்கிராக் வைஃபை நெட்வொர்க் மானிட்டரிங் டூல். காலி லினக்ஸ் ஆல் அஃபென்சிவ் டூல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸும் அந்த டூலை பத்தி சொன்னீங்கன்னா எந்த டொமைன்னு இன்டர்வியூரால சொல்ல முடியும். இல்ல ரிவர்ஸ்ல நீங்க ஒரு டொமைனுக்கு இன்டர்வியூ போயிருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், இந்த 2 டூல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட வந்து சார் நான் விஐபிடிக்காக உங்கள்கிட்ட இன்டர்வியூ அப்ளை பண்றேன், ஒரு இட் மைட் பி அ ஃப்ரெஷர் ரோல், இட் மைட் பி அ எக்ஸ்பீரியன்ஸ் ரோல், நீங்க எந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னாலும் சார் நான் விஐபிடிக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னீங்கன்னா, யூ கிளைம் தட் ஐ எம் அப்ளைங் ஃபார் விஐபிடி, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகே உங்களுக்கு நெஸ்ஸஸ் தெரியுமா, என்மேப் தெரியுமா, வயர்ஷார்க் தெரியுமா, இது பேசிக் கொஸ்டினா இருக்கும். ஃபைன். ஸோ அதான் அந்த டூல்ஸ் கேட்டகரிஸ் பார்த்துருப்போம். இதில் ஒன் பை ஒன்னா செக் பண்ணுவோம். வயர்ஷார்க் இப்போ நெட்வொர்க் சைபர் செக்யூரிட்டின்னு இல்லாமல் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொன்னீங்கனாலே இந்த வயர்ஷார்க்ன்ற டூல் தான் மோஸ்ட் காமன் டூல். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வயர்ஷார்க் ஹம்ப் ஐகான் இருக்கும். மேபி இன் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் லேப்ஸ் இதை நீங்கள் யூஸும் பண்ணியிருப்பீங்க, ரைட்? இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அனலைசர் டூல், என்பிஏ டூல்னு சொல்லுவோம். நெட்வொர்க்கில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் போகுது வருதுன்றதை அனலைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனிக்குள்ளே இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்னைக்கு என்னென்ன டேட்டா உள்ள வந்திருக்கு, என்னென்ன வெளியே போயிருக்கு, கம்பெனி லெவல் இல்லாட்டியும் சிஸ்டம் லெவல்ல இந்த சிஸ்டம்குள்ள என்ன டேட்டா போயிருக்கு, என்ன டேட்டா வந்திருக்கு, அதை மானிட்டர் பண்ற டூல் வயர்ஷார்க், ரைட்? மோஸ்ட் காமன் சார். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி இல்லை சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னீங்கனாலே பிகினர் லெவல்ல கம்பெனிஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு ஒரு வயர்ஷார்க் டூல்ல எப்படி ஒரு பேக்கெட்டை கேப்சர் பண்றது, அதை எப்படி அனலைஸ் பண்றது, அதை எப்படி சேவ் பண்றது, இதான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. செகண்ட் டூல் இஸ் கால் மெட்டாஸ்ப்ளாய்ட். ஃபைன். டூலோட பேரு மெட்டாஸ்ப்ளாய்ட். இது ஒரு ஓஎஸ்ஆவே இருக்கும். மெட்டாஸ்ப்ளாய்டபிள். ஃபைன். யா. முதல்ல இண்டிவிஜுவலா இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனி Rapid7 இந்த கம்பெனி அதை அக்வயர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் ஜஸ்ட் யா metasploit.com. இது ஒரு டூல்னு சொல்றதை விட இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராக்கர் ஷாப்புக்கு போனீங்கன்னா என்னென்ன இருக்கும், உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் இருக்கும். ஃபைன். ஸோ அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் வல்னரபிலிட்டிஸ் பார்த்துருப்போம்ல, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், வல்னரபிலிட்டிஸ், இந்த வயசுல இந்த வல்னரபிலிட்டி, இந்த வெர்ஷன்ல இந்த வல்னரபிலிட்டி, இருக்கிற எல்லா வல்னரபிலிட்டிக்கு உண்டான எக்ஸ்ப்ளாய்ட்டையும் காமனா ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கிரியேட் பண்ணி அதை ஒர்க்கபிள் வெர்ஷனா, இப்போ வெடியை வாங்கி கொளுத்துனா வெடிக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கபிள் வெர்ஷனா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்ல எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபைன். மெட்டாஸ்ப்ளாய்ட் இஸ் a specialized pen testing tool. It covers a range of security objectives. என்னென்ன பண்ணும், கம்ப்ளீட்டா ஒரு வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை ஸ்டீல் பண்றது, அதை ஃபாலோ பண்றது, கம்ப்ளீட்டா ஒரு அட்டாக்கை சிமுலேட் பண்ணி கொடுத்துரும். ஃபைன். ஒரு கம்பெனிக்கு போய் சார் உங்க கம்பெனில வந்து ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஓப்பனா இருக்கு, எஃப்டிபி ஓப்பனா இருக்கு, அதுல இருந்து எந்த அட்டாக்கர் வேணாலும் டேட்டாவை ஸ்டீல் பண்ணலாம், நீங்க ஒரு வல்னரபிலிட்டி டிஸ்கவர் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க கொஸ்டின் என்ன இருக்கும், எங்க கம்பெனி சர்வர் அப்படிலாம் கிடையாது, நீங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிங்க. ஃபைன். If they are giving return permissions, Metasploit is used by both VAPT security professionals Metasploit யூஸ் பண்றாங்க, so called hackers யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டீல் பண்ணா அவங்களுக்கு அது என்ன பண்ணுன்னு தெரியும். அந்த கம்பெனியோட டேட்டா, யூசர் நேம், பாஸ்வேர்டு எங்க போய் வித்தா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரியும். பட் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற இல்ல கம்பெனி ஹையர் பண்ணிருக்க செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்னா நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ற வல்னரபிலிட்டியா கம்பெனிக்கே ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ வயர்ஷார்க் இஸ் அ network packet analyzer
fine, or network protocol analyzer. Metasploit is the so-called hacking tool, right? Exploit பண்ற tool. Fine. Sprinto இது இந்த கம்பெனியோட வெப்சைட். ஸோ அவங்க டூல டாப்ல போட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம ஒரு டொமைன் பார்ப்போம். நம்ம ஜிஆர்சின்னு ஒரு டொமைன் பார்த்தோமா? டு யூ ரிமெம்பர்? கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ். மேபி இன் எனி ஆஃப் த ப்ரீவியஸ் கிளாஸஸ், டே 18, டே 17, டே 16 ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ரிமெம்பர் கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், ஜிஆர்சி ஒரு டொமைன். ISO 27001. இது ஐடியா இருக்கா? மேபி மோர் தென் அ வீக் ஆர் சோ நம்ம கிளாஸ் எடுக்காதனால டச் விட்டு போயிருக்கோம். சைபர் செக்யூரிட்டில ஒரு டொமைன் இருக்கு, ஜிஆர்சி. அந்த டொமைன் பேரு கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ். அதுல என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் வச்சு ஒரு செக்லிஸ்ட் எடுப்பீங்க. எஸ் நோ, எஸ் நோ, எஸ் நோ. பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கா, பாஸ்வேர்டு யூஸ் பண்றாங்களா, பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்றாங்களா, இந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட் வச்சு ஒரு கம்பெனியோட பாலிசியை மானிட்டர் பண்றது இந்த டொமைன் பேரு ஜிஆர்சி. இப்போ ரீசெண்டா இந்த டொமைன்ல இந்த டூல் ரொம்ப ஃபெமிலியரா ஆயிட்டு இருக்கு. ஸ்பிரிண்டோன்ற டூல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வெப்சைட்டோட டூல், ரைட்? உங்களுக்கு என்ன கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஒரு பெரிய டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட்ல என்ன இருக்கும்? அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஆர்டிஓ இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், ஃபுட் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஒவ்வொன்றில் அப்ளை பண்றது, ஒவ்வொன்றில் வாங்கினா ஒவ்வொரு ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் ஜிஆர்சி இஸ் எ பிக் டொமைன். ஸோ ஜிஆர்சியில் ஏதோ ஒரு பாலிசி, ஏதோ ஒரு ப்ரோட்டோகால் நம்ம வெரிஃபை பண்ணணும்னா அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும். சார், என் கம்பெனிக்கு ISO 27001 வாங்கணும், இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த HIPAA கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கணும், அதை மட்டும் சொன்னால் மட்டும் போகணும். அவங்க பேசிக்காக உள்ள எல்லாத்தையுமே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேப்பர் ஒர்க் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி, சார் இதுக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகும், இவ்வளோ ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுன்றத கிளியராக டிப்பிக்கலாக இப்போ கரண்டே இருக்கிற AI டூல்ஸ் வச்சு செமி ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டூல் பேர் ஸ்பிரிண்டோ. ஓகே, என்மேப் நமக்கு தெரியும், நெட்வொர்க் மேப்பிங் டூல். நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, சார் எனக்கு பென் டெஸ்டிங், எனக்கு VAPT பண்ண தெரியும்னு சொல்றீங்க, நான் செக்யூரிட்டி ஆடிட் பண்ணி தரேன்னு. முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் வாங்க சார், எங்க கம்பெனிக்கு வாங்க, நான் இங்க ஒரு 50 கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், அந்த நெட்வொர்க்ல உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த 50 கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் டீடைல்ஸ் எனக்கு கேதர் பண்ணி கொடுங்க. ஸோ என்மேப் டூல் இஸ் கால் நெட்வொர்க் மேப்பர் டூல். அது என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்ல இருக்க 50 கம்ப்யூட்டரும், ஓகே இப்போ எத்தனை கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்கு? இப்போதைக்கு ஒரு 48 கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்கு. ஃபைன். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்குன்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? கம்ப்யூட்டர்ன்றதை நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? ஐடென்டிஃபை பண்றது. நமக்கு பேரு, ரோல் நம்பர் இருக்க மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டரோட நேம் இந்த சென்ஸ் சிஸ்டம் நேம், உங்க மை கம்ப்யூட்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற சிஸ்டம் நேம், அதுவும் இல்லாம சிஸ்டத்தோட ஐபி, சிஸ்டத்தோட மேக் அட்ரஸ், ரைட்? ஸோ பேசிக். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது சார்? இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு 80/443 ரன் ஆகுது, ஓகே, ஒரு வெப் சர்வீஸ். இந்த கம்ப்யூட்டர்ல 110ம் 25 ரன் ஆகுது, ஓகே, ஒரு இமெயில் சர்வீஸ். இந்த கம்ப்யூட்டர்ல வந்து 3306 போர்ட் ரன் ஆகுது, ஓகே, இங்க ஒரு MySQL டேட்டாபேஸ் ரன் ஆகுது, ரைட்? என்ன பண்ணும்? முதல்ல சிஸ்டம் டெட்டா அலைவா இருக்கான்றதை செக் பண்ணும். அது லைவா இருந்துச்சுன்னா அதோட ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இஃப் பாசிபிள் அதோட OS, அதுல என்ன OS ரன் ஆகிட்டு இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்ல என்னென்ன போர்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், டேட்டா உள்ள போறதுக்கு வெளியே வர்றதுக்கு என்னென்ன போர்ட்ஸ் எனேபிள் ஆயிருக்கு, TCP-யா UDP-யா, அந்த போர்ட்ல என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் இன்டெப்த் லெவல்ல போறப்ப அந்த சர்வீஸ்ல இருக்க வல்னரபிலிட்டிஸ் அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணும். பட் பேசிக்கா என்மேப்போட ஒர்க் ஐபி, மேக், போர்ட், ப்ரோட்டோகால் இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றது தான் என்மேப்போட ஒர்க், ரைட்? என்மேப் டூல் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணு மாதிரி ஒரு ஐகான் இருக்கிற டூல், நெட்வொர்க் மேப்பிங் டூல். ஃபைன். இதுக்கடுத்து காலி லினக்ஸ். நிறைய பேர் நீங்க சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், இல்ல ஹேக்கிங் படிக்கணும்னு சொன்னோன்னே காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுங்க, காலி லினக்ஸ் படிங்க, அதுல எல்லாமே இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ காலி லினக்ஸ் இஸ் அன் OS, கன்சாலிடேட்டட் OS. இங்க பாருங்க, உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு லிஸ்ட், ஒரு 300 டூல்ஸ் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி, அஃபென்சிவ்னா அட்டாக் பண்ற டூல்ஸ், பாஸ்வேர்ட் ட்ராக்கிங் டூல்ஸ், பாஸ்வேர்ட் ஸ்னிஃபிங் டூல்ஸ், டேட்டாபேஸோட ஃபைல்ஸை ரீட் பண்ற டூல்ஸ், ரைட்? எல்லா டூல்ஸுமே இந்த காலி லினக்ஸ்ல இன்பில்ட்டா இருக்கும். kali.org-ல போய் அந்த காலியோட இமேஜ் டவுன்லோட் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க ரன் பண்ணுவீங்க. ஃபைன். ஆல் இன் ஒன் சோ கால்ட் ஹேக்கர்ஸ் OS ஆர் அஃபென்சிவ் செக்யூரிட்டி OS. நெசஸ், இது இன்ட்ரெஸ்டிங். நான் தான் உங்கள்கிட்ட இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னேன். நெசஸ், ரைட்? டெனபிள் நெசஸ். டெனபிள்ன்றது கம்பெனி பேரு, நெசஸ்ன்றது அந்த டூலோட பேரு. ஃபைன்.
ஓகே. ஸோ திஸ் டெனபிள் நெஸ்ஸஸ் இந்த டூல் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா வல்னரபிலிட்டியை ரியல் டைம்ல ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனிக்கு ஒரு 7 இடத்துல பிரான்ச் இருக்கு, ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு 1000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ரெகுலரா அதை நீங்க ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணணும்னா வந்து டெனபிள் நெஸ்ஸஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டூல். எனக்கு விஏபிடி தெரியும், நீங்க போய் வெளியே போய் சொன்னீங்க சார் நான் விஏபிடியில் ஜாப் தேடுறேன், இல்லை விஏபிடி தான் நான் ஜாப் போக போறேன்னா இந்த டூல் பத்தி அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த டூல் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, இதோட கமர்ஷியல் ட்ரையல் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூலோட டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கும். நீங்க மொத்தமா ஒரு கம்பெனியை ஸ்கேன் பண்ணிருக்கீங்க, ஃபைன். அதோட ரிசல்ட்ஸ் இங்க தெரியுதா? ரெட் ஆரஞ்சு ப்ளூ, ஹை மீடியம் லோ வல்னரபிலிட்டிஸ், எந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் கம்ப்ளீட்டா லைவா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அதோட ரிப்போர்ட்டை கொடுத்துரும். ஃபார் பிகர் நெட்வொர்க்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் அதை ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் ஆகிற டூல் பேரு நெசஸ் ப்ரோன்னு சொல்லுவோம், நெசஸ் ப்ரொஃபஷனல் வெர்ஷன். தென் ஏர்கிராக்-NG, ரைட்? இப்போ நம்ம நெட்வொர்க்னு நம்ம சொன்னோம்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது வயர்டு வயர்லெஸ், ரைட்? வயர்டு நெட்வொர்க் ஒன்று, வயர்லெஸ் நெட்வொர்க் ஒன்று. ஸோ இப்போ வயர்டு நெட்வொர்க்குக்கு நிறைய ஸ்கேனிங் டூல்ஸ் இருக்கும். வயர்லெஸ் நெட்வொர்க்குக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஸ்கேனிங் டூல் இஸ் கால்ட் ஏர்கிராக். ஏர்கிராக்ன்றது ஒரு ஃபேமிலி ஆஃப் டூல்ஸ். ஏர்கிராக்ல நிறைய குட்டி குட்டி சப் டூல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே காலிக்குள்ள எல்லா ஹேக்கிங் டூல்ஸ் இருக்கிற மாதிரி ஏர்கிராக்குள்ள எல்லா வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் ஓட பாஸ்வேர்ட் கிராக்கிங், செஷன் கிராக்கிங் எல்லா டூல்ஸுமே இன்பில்ட்டா இருக்கும். ஸோ ஏர்கிராக் டூல் இஸ் அ wireless network scanning tool, network scanning and network analytics tool. Fine. John the Ripper, most common tool for password cracking. சார் இப்போ ஒரு கம்பெனிக்கு போயிருக்கீங்க, ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்கு, 50 விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் ஒரு 3 யூசர் 4 யூசர்ஸ் இருக்காங்க. ஃபைன். ஸோ அந்த 3-4 யூசர்ஸுமே வந்து யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபைன். ஸோ எந்த யூசரோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங், எந்த யூசரோட பாஸ்வேர்ட் வீக்னு நம்ம சொல்லணும். ஒரு பாஸ்வேர்ட் வீக்னு சொன்னோம்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம ஓப்பன் பண்ணியோ இல்லை கிராக் பண்ணியோ காமிக்கணும். ஃபைன். ஸோ இந்த டூலை வச்சு மோஸ்ட்லி காமனாக இருக்கிற யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணி காமிக்கலாம். வீக்காக இருக்கிற பாஸ்வேர்டு கிராக் பண்ணலாம். நீங்கள் ஒரு 12 கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வச்சிருந்தீங்கன்னா கிராக் பண்ண முடியாது. பட் வீக்கான ஒரு பாஸ்வேர்டு ஆப்பிள் at 123, பாஸ்வேர்டு at 123, அட்மின் at 123, இந்த மாதிரி வீக்கான பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த டூலை வச்சு பாஸ்வேர்ட்ஸை கிராக் பண்ணி டெமோ காமிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல் இஸ் கால்ட் as Kane-Enable. இது வந்து டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வெப்சைட், உங்களோட விண்டோஸ் லாகின், உங்களோட FTP லாகின், உங்களோட SSH லாகின், எங்கெங்க லாகின் இருக்கோ, எங்கெங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாமோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதுவும் ஸ்கேன் பண்ணி மோஸ்ட் காமன் பாஸ்வேர்ட்ஸை கிராக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜான் தி ரிப்பர், Kane-Enable இது ரெண்டும் மோஸ்ட் காமன் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல்ஸ். நிக்டோ நம்ம நெசஸ் பார்த்த மாதிரி நிக்டோ இஸ் த ஓப்பன் சோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி டூல் ஃபார் வெப் வல்னரபிலிட்டி. மேபி ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, we need to check. அவங்களும் பெய்டு வெர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. லைப்ரரிஸ் ஓப்பன் சோர்ஸா இருக்கும். நிக்டோ டூல் நிக்டோ வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனர். Okay, it is taking to the website. GitHubல அதோட அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓகே, இட்ஸ் asking to download. Fine. ஸோ நம்ம நெசஸ் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் டூல், பட் இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் ஆஃப் த டூல். ஃபைன். ஸோ நிக்டோ டூல்ஸுமே வந்து ஒரு வல்னரபிலிட்டினா என்ன, நீங்க கொடுத்துருக்க 50 கம்ப்யூட்டர்ஸ்ல என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு, அந்த வல்னரபிலிட்டியோட சிவியாரிட்டி என்ன, ஸ்கோர் என்ன, அது என்ன சிவியோட மேப் ஆயிருக்கு, அந்த சிவி எப்படி பண்றது, அதை எப்படி மிட்டிகேட் பண்றது, கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஃபைன். TCP டம்ப் இந்த டூல் நம்ம இனிஷியலா பார்த்திருப்போம், வயர்ஷார்க்னு ஒரு டூல் பார்த்திருப்போம், ரைட்? அந்த வயர்ஷார்க் டூலோட ஆல்டர்னேட்டிவ். வயர்ஷார்க்ன்றது கிராஃபிக் டூல்,
நம்ம மவுஸை வச்சு நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணோம்னா பேக்கெட்டை கேப்சர் பண்ணும், கேப்சர் பண்ண பேக்கெட்டை அனலைஸ் பண்ணும், அதை லிஸ்ட் பண்ணும், எல்லாமே பண்ணிடும். அதே இதை கமாண்ட் லைனர்ல பண்ணணும் அப்படின்னா ஃபைன். they have this version called TCP dump. fine. இங்க ரைட் சைடுல இருக்கிற ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டூல கமாண்ட் லைனர்ல ஓபன் பண்ணிருப்பாங்க. TCP dump -n space TCP கொடுத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்ல நீங்க கனெக்ட் ஆகிற நெட்வொர்க்ல என்ன டேட்டா உள்ள போகுது வெளியே வருது, ஐபி போர்ட் புரோட்டோகால் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடும். சிம்பிளி த கமாண்ட் லைனர் வெர்ஷன் ஆஃப் Wireshark மாதிரி இருக்க டூல்ஸ். ஃபைன். ஓகே. அண்ட் சம் ஸ்பெசிபிக் டூல்ஸ் சார். இப்போ நம்ம காமனா ஒரு இடத்துக்கு ஆடிட் போனோம்னா விண்டோஸ் இருக்கும், லினக்ஸ் இருக்கும், விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லினக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இப்போ நிறைய இடத்துல தே ஸ்டார்டட் யூசிங் மேக்புக், ஆப்பிள் டிவைசஸ், ரைட்? ஆப்பிள் டிவைசஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கேனிங் டூல்ஸ் இருக்கும். நம்ம ஏர்கிராக்ட்னு ஒரு டூல் பார்த்துருப்போம், வைஃபை வயர்லெஸ் ஸ்கேனிங்க்கு, ரைட்? கிஸ்மேட், ரைட்? கிஸ்மேக், KISMAC, ரைட்? இந்த கிஸ்மேக்ன்ற டூலு மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்பிள் டிவைசஸ், ரைட்? ஆப்பிள் டிவைசஸ்க்கு உண்டான வயர்லெஸ் மட்டும் ஸ்கேன் பண்ற டூல், ரைட்? இது அதே மாதிரி நெட் டம்ளர் இஸ் டிபிக்கலி விண்டோஸோட செக்யூரிட்டி ஸ்கேனிங் டூல்ஸ், ரைட்? விண்டோஸோட வைஃபை டிவைசஸை ஸ்கேன் பண்ற டூல்ஸ். ஸ்ப்ளங்க் நம்ம பார்த்துருப்போம், SIEMனு ஒரு இது. ஸோ இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க சார், நான் ஒரு ஃப்ரெஷராக சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகிறேன், இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகிறேன், ரைட்? ஸோ SOCனு ஒரு டொமைன் பார்த்துருப்போம், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். அந்த டொமைனில் இந்த டூல் இட்ஸ் அ லீடிங், மேபி த சூப்பர் ஸ்டார் ஆஃப் த கரண்ட் டூல். நிறைய கம்பெனிஸ் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக சிஸ்கோ கம்பெனி இந்த டூல் வாங்கிட்டாங்க. ஸ்ப்ளங்க் டூலோட நேம் ஸ்ப்ளங்க். இந்த டூல் என்ன பண்ணும், உங்கள் நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி, இங்கே பாருங்க ஒரு விஷுவலைசேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எரர் எதனால ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டா அது கம்ப்ளீட்டா நெட்வொர்க் அனலைஸ் பண்ணி ஏன் எதனால இது ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லும், ரைட்? இப்போ நிறைய AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள ஃப்ரெஷராக உள்ள வர்றீங்க. ஃப்ரெஷருக்கு சில ஜாப்ஸ் தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஜாப் SOC, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். SOC டொமைன், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் டொமைனுக்குள்ள வரணும்னா இந்த டூலை பற்றி அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு லீடிங் பிளேயர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லேமன் டேர்ம்ல சொல்லணும்னா, சார் நான் ஒரு இடத்துக்கு டேட்டா என்ட்ரிக்கு வேலைக்கு போகிறேன், இல்லை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, பேசிக்காக உங்களுக்கு MS ஆஃபீஸ் ஒர்க் பண்ண தெரியுமா, வேர்டு பவர் பாயிண்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ஃப்ரெஷராக SOC டொமைனில் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்ப்ளங்க் டூலை பற்றி உங்களுக்கு மெயில் ஐடிஸ் இருந்துச்சுன்னா இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டவுன்லோடு இருக்கும். நீங்கள் அவங்களோட ட்ரையல் வெர்ஷனை நீங்கள் உங்கள் கம்பெனி ஐடியோ இல்லை காலேஜ் ஐடியோ வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டூலை பற்றி ஆன்லைனில் சில ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம்ன்ற மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைப்ரரின்னு ஒரு வெப்சைட்டில் ஸ்ப்ளங்க் டூல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபைன். library.it, அது ஃப்ரீ IT சர்டிஃபிகேட் கொடுக்குற வெப்சைட். அதில் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ளங்க். ஏன்னா கம்பெனிக்கு வந்து இந்த டூல்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும், எல்லா மாடியூல்ஸ் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போகிறப்ப ஸ்ப்ளங்க் டூல்னா என்ன, அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறது, அதுலேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது, இந்த பேசிக் விஷயம். ஒரு MS ஆஃபீஸ்னா சார் எனக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண தெரியும், ஒரு லெட்டரை டைப் பண்ண தெரியும், அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ண தெரியும், அதை சேவ் பண்ண தெரியும். அதே மாதிரி ஸ்ப்ளங்க்கு டூல்னா என்ன, டூலோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும், ரைட்? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஃபைன். we can get into this domain. ஸோ இந்த டூல் பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ நீங்கள் ஆக்டிவாக ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், இன்னும் ஒரு 3 months 6 monthsல இல்லை இப்போ உடனே நான் ஜாபுக்கு போகிறேன்னா, முதல்ல சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னு உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்ப்ளங்க் டூலை பற்றி தெரிஞ்சுட்டு அது ரிலேட்டட் டாபிக்ஸை உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறது வில் பி மச் ஈஸி. ஃபைன். 4th பாயிண்ட், கம்ப்ளீட்டாக நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுற டூல், கமர்ஷியல் டூல் ஃபார் மார்க்கெட். நெக்ஸ்போஸ் நம்ம நெசஸ் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் பார்த்த மாதிரி இது இன்னொரு வல்னரபிலிட்டி ஸ்கேனர். ஃபைன். ஸோ டூல்ஸோட லைசன்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் $20 இஸ் 1600 rupees. அதுலேருந்து அட்வான்ஸ், ரைட்? அதில் ரொம்ப கம்மி. சில டூல்ஸ் மினிமம் ஒரு டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80,000, 1 lakh, 3 lakh, 5 lakh
எத்தனை யூசர்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் பண்றோமோ, எத்தனை டிவைசஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோமோ, அதுக்கேற்ற மாதிரி இதோட லைசன்சிங் இருக்கும். ஃபைன். ஸோ இதான் மோஸ்ட் காமன் டூல்ஸ். இதே வந்து நான் 2-3 வெப்சைட்ஸ்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைன். சைபர் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு வெப்சைட். நம்ம இப்போ பார்த்த டூல்ல எத்தனை டூல் ஓவர்லேப் ஆகுது, எத்தனை டூல் புதுசா வருதுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஜஸ்ட் அ மினிட். இவங்க அவங்களோட லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பென் டெஸ்டிங் டூல் காலி லினக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஹேக்கர்ஸ் OS, மெட்டாஸ்ப்ளாய்ட், எக்ஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க், தென் கேன்-எனேபிள் பார்த்துட்டோம், பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல், வயர்ஷார்க் பார்த்துட்டோம், நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல், ஜான் தி ரிப்பர் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல், TCP-dump கமாண்ட் லைன் வெர்ஷன் ஆஃப் வயர்ஷார்க். ஃபைன். நெட்ஸ்டம்ப்ளர் நம்ம பார்த்துட்டோம், விண்டோஸ்ல வைஃபை ஸ்கேன் பண்ற டூல், ஏர்கிராஃப்ட் காமனா வைஃபை ஸ்கேன் பண்ற டூல், கிஸ்மேக் மேக்புக்ல வைஃபை ஸ்கேன் பண்ற டூல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த 3 டூலையும் பேரலா வச்சு பாருங்க, சைட் பை சைட். நான் ஒரே பேஜ்ல உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நெட்ஸ்டம்ப்ளர், ஏர்கிராஃப்ட், கிஸ்மேக். ஃபைன். நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனி உங்களை வந்து ஒரு வயர்லெஸ் செக்யூரிட்டிக்காக எடுக்கிறாங்க. அந்த ஜாப் ரோல் இஸ் ஃபார் வயர்லெஸ் செக்யூரிட்டி. அந்த கம்பெனியில் இருக்க வயர்லெஸ் டிவைசஸை செக்யூர் பண்றது தான் அவங்க வேலை. ஃபைன். இல்லை வயர்லெஸ் ஆடிட் பண்றது, ஏதோ வயர்லெஸ் சம்பந்தப்பட்ட வேலை. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் சார் எனக்கு வயர்லெஸ் செக்யூரிட்டி இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன இதுக்கு நீங்கள் எனக்கு இன்டர்வியூ பண்ணுங்க, எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கன்னா, அவங்களோட கொஸ்டின்ஸ் இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை உங்களுக்கு என்ன டூல் தெரியும்னு கேட்பாங்க. சார் எனக்கு வந்து நெட்ஸ்டம்ப்ளர் தெரியும், ஏர்கிராஃப்ட் தெரியும், கிஸ்மேக் தெரியும், இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டூலை பற்றி தெரியாமல் ரெஸ்யூமில் போட்டோம்னா அதுலேயே நம்ம மாட்டிக்குவோம். ரைட். இன்டர்வியூவில் நிறையா தடவை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இதுதான். ஃபைன். ஸோ இப்போ கிஸ்மேக் டூல்னா சார் இது வந்து ஆப்பிள் டிவைசஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும், என்ன இன்புட் என்ன அவுட்புட். ஏர்கிராக்னா ஏர்கிராக் கைஃபன் என்ஜின்றது ஃபேமிலி. ரைட். ஏர்கிராக்ல சி லைக் ஏர்கிராக் கமாண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10-15 கமாண்ட் இருக்கும். ஏர்னு ஸ்டார்ட் ஆகிற கமாண்ட்ஸே ஒரு let us go to a website. ஏர்கிராக் வெப்சைட்டோட அஃபிஷியல்லே கொடுத்துருக்காங்க, நியூபி கைட்ஸ். ஸோ இந்த ஏர்கிராக்ட்ன்ற டூலில் ஃபைன் அதோட இன்ஸ்டலேஷன், அதோட இது கனெக்ஷன்ஸ், அதில் என்னென்ன ஸ்கேன் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஏரோடம்ப் -mg நெட்வொர்க் வைஃபை நெட்வொர்க்கை டம்ப் பண்ணுறது, காப்பி பண்ணுறது. ஏர்கிராக் ஆக்சுவலி பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறது. ரைட். அதே மாதிரி ஏர் மான்னு இருக்கும், ஏர் பிளேன்னு இருக்கும், ஏர் டன்னு இருக்கும். ரைட். இதெல்லாம் ஏர்கிராக்கோட சப் கமாண்ட்ஸ். ஸோ எனக்கு போய் சார் எனக்கு வைஃபை ஸ்கேனிங் பற்றி தெரியும், நான் ஏர்கிராக் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஓகே ஏர்கிராக்ல நான் இந்த இப்போ ஏர்டன் கமாண்ட், ஏர் டனலிங் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, இதான் கொஸ்டினா இருக்கும். ஃபைன். ஸோ இந்த டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும், டூல்ஸை பற்றி தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டூல்ஸோட கனெக்ஷன் என்ன, இஃப் தேர் இஸ் அ கனெக்ஷன், இந்த டூலுக்கும் அந்த டூலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா எதனால கனெக்ஷன், அது 2 டூலும் ஒரே டொமைன்றதுனால கனெக்ஷனா, இல்லை 2 டூலும் ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால கனெக்ஷனா, இல்லை 2 டூலும் விண்டோஸ்ல ஒர்க் ஆகுது, இல்லை 2 டூலும் லினக்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்றதுனால கனெக்ஷனா, இது எல்லாமே நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் டூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். Nmap நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அனலைசர் டூல், நிக்டோ ஓப்பன் சோர்ஸ் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் டூல், நெக்ஸ்போஸ் கமர்ஷியல் வெர்ஷன் ஆஃப் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் டூல். இதில் புதுசாக பெராஸ் ப்ராக்ஸின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராக்ஸி டூல். ஃபைன். பர்ப் சூட் இது yet another interesting tool. நம்ம இப்போ ஸ்ப்ளங்க் பார்த்த மாதிரி சார் நான் விஏபிடிக்குள்ள போகிறேன், ஃப்ரெஷராக போகிறேன், எனக்கு அவசியம் விஏபிடியில் தான் வேலை வேணும், பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறேன். ரைட். உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த டூலை பற்றி எழுதியிருக்கணும் இந்த சென்ஸ் இந்த டூலை பற்றி நீங்கள் ஏதோ ஒன்று படித்து அதை பற்றி போட்டுக்கணும். இந்த கம்பெனி பேர் போர்ட்ஸ்விகர்ன்றது கம்பெனி பேர், அந்த கம்பெனி கொடுக்குற டூல் பேர் பர்ப் சூட். ரைட். கம்யூனிட்டி எடிஷன். ஃபைன். இந்த டூல் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறீங்க, www.facebook.com. இங்கேருந்து ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் போகுது, ரிப்ளை வருது, யூசர் நேம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, இங்கேருந்து ரிப்ளை போகுது, அங்கேருந்து ரெக்வஸ்ட் வருது. இதெல்லாம் நெட்வொர்க்கில் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ரெக்வஸ்ட் ரிப்ளையாக போயிட்டு வரும். பீங் அன் அட்டாக்கர் இந்த டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் போகிற கனெக்ஷனை இன்டரப்ட் பண்ணி அந்த கனெக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஒரு கனெக்ஷன் போகுதுன்னா யூசர் நேம் அசோக்னு போகுதுன்னா யூசர் நேம் அசோக் எடுத்துட்டு வேற யூசர் நேமை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது ரிட்டர்ன் பாஸ்வேர்டு கேட்கும், அந்த அசோக்கோட பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் வேற பாஸ்வேர்டு கொடுத்து சென்ட் பண்ணலாம். ரைட். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். இதை வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
HTTP get post HTTPல போற வர ரெக்வஸ்ட் get request post requestன்னு சொல்லுவோம். இத பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வெப்சைட்டுக்கு கனெக்ஷன் எப்படி போகுது எப்படி வருதுன்றத காமனா கெட் அண்ட் போஸ்ட்னு சொல்லுவோம். நெட்வொர்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் போயிட்டு வரது எல்லாமே இந்த மாதிரி கெட் போஸ்ட் ரெக்வஸ்டா தான் வரும். ஃபைன். ஸோ இதுல நம்ம பார்க்குற இந்த டூல் பர்ப் சூட். இந்த பர்ப் சூட்டுக்கு சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் காஸ்ட்லியா இருக்கும். பட் சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீயா ஆன்லைன்ல இருக்கு. ஃபைன். இந்த பர்ப் சூட் டூல்ல பர்ப் சூட் என்னென்ன பண்ணும்? ப்ராக்ஸி பண்ணும், ஸ்கேனர் பண்ணும், இன்ட்ரூடர் பண்ணும், ரிப்பீட்டர் பண்ணும். ஸோ பர்ப் சூட்ல இன்ட்ரூடர் மாடியூல் எப்படி இன்ட்ரூட் பண்ணுது, ரிப்பீட்டர் மாடியூல் எப்படி டேட்டா வாங்கி வச்சு அப்படியே ரிப்பீட் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சா போதும். இந்த டேஷ்போர்டில் பார்த்துருப்பீங்க. ஓப்பன் நியூ டேப். இந்த பர்ப் சூட் டூலை நீங்கள் படிச்சீங்கன்னா இங்கே மேலே தெரியுதுல டேஷ்போர்ட், டார்கெட், ப்ராக்ஸி, இன்ட்ரூடர், ரிப்பீட்டர், சீக்வன்சர், டீகோடர், இந்த பேசிக்காக இதில் இருக்கிறது தெரிஞ்சா போதும். இந்த பர்ப் சூட் இருந்தது ஒரு லெட்ஸ் செக் ஆன் டு த பர்ப் சூட் டூல் என்ன பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஃபைன். நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி செக் பண்ணுறது, வீக்னஸஸை டிடெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. உங்கள் கம்பெனிலேருந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஓடிபிஸ் அனுப்புறீங்க தெரியுங்களா? பாஸ்வேர்டு. ஓடிபி வழியாக பாஸ்வேர்டு அனுப்புகிறோம், பாஸ்வேர்டு ரெட்ரீவ் பண்ணுறோம். இதான் நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அட்டாக்கர் வந்து சொல்கிறாரு, சார் நான் உங்கள் ஓடிபியை மல்டிபிள் டைம்ஸ் நான் ரெக்வஸ்ட் வாங்கலாம். உங்கள் ஓடிபி நீங்கள் வேலிட் நம்பருக்கு இல்லாமல் வேறு ஏதோ நம்பருக்கு நீங்கள் ஓடிபி வாங்கலாம். இப்போ என் பாஸ்வேர்டு உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும்னா ஓடிபி உங்கள் பாஸ்வேர்டுக்கு தானே வரணும். உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு தானே வரணும். உங்கள் மொபைலுக்கு இல்லாமல் வேறு ஏதோ மொபைலுக்கு நான் ஓடிபி அனுப்பலாம். ஸோ அட்டாக் அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் எதை வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி டூல் வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பர்ப் சூட் வச்சு ஒரு ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. போகிற ரெக்வஸ்ட்லேயே அந்த ரெக்வஸ்ட் போகிற அந்த ஸ்ட்ரிங்லேயே மேனிப்புலேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை எடிட் பண்ணி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ரிசீவர் சைடில் அந்த ரெக்வஸ்ட்டை வேலிடேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஓடிபி கொடுப்பதில் பல பேருக்கு அந்த ஓடிபி ஃபார்வர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ப் சூட் ஓடிபி அட்டாக். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னதுனால அதே அட்டாக் அதோட brute force for a login. ஒரு லாகின் இருக்கிறத ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது, நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ நீங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நெட்வொர்க் செக்யூரிட்டி டிபிக்கலா சாக் போறீங்கன்னா ஸ்ப்ளங்க் டூல் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்ல சார் நான் விஐபிடி பத்தி போறேன்னா சில கம்பெனிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நம்ம நெசஸ்னு ஒரு டூல்னு பார்த்தோம், நெக்ஸ்போஸ்னு ஒரு டூல் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் டூல். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும். நீங்க ரிப்போர்ட்டை வாங்கி ரீட் பண்ணி கிளைண்ட்ட சொல்றதா உங்க வேலை. ஆனால் நிறைய கம்பெனி அந்த டூல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்குவாங்க, ஒரு எம்ப்ளாயி தேவையில்லை. பட் இந்த மாதிரி பர்ப் சூட் மாதிரி டூலை நீங்கள் அந்த ஒரு பேக்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு செமி ஆட்டோமேட்டட் டூல். ஒரு எம்ப்ளாயி ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்சனல் உட்காந்து ஒர்க் பண்ணாதான் இந்த டூல்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி டெமோ காமிக்க முடியும். ஃபைன். ஸோ பர்ப் சூட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டூல். நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஃப்ரெஷராக வரீங்க, விஏபிடிக்குள்ளே போகிறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி இல்லாமல் ஒரு மிட் லெவலோ இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கோ நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ப் சூட் சர்டிஃபிகேஷன், பர்ப் சூட்டோட ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு பெய்ட் சர்டிஃபிகேஷனோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா the interviewer will be interested in taking your profile. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை ஃபாலோ பண்ண interviewer will be interested. ஓகே. நெசஸ் ப்ரொஃபஷனல் நம்ம பார்த்தோம். நெசஸ் ஆல் இன் ஒன் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் டூல். என்கிரிப்ஷன் டூல்ஸ் ட்ரூக்ரிப்ட். நிறைய கம்பெனி இந்த டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ட்ரூக்ரிப்ட்ன்றது இப்போ கம்பெனினாலே அவங்க யூஸ் பண்ற டேட்டா, கஸ்டமர் டேட்டா, கிளையண்ட் டேட்டா, செக்யூரான டேட்டா இதெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ஃபைன். ஸோ ட்ரூக்ரிப்ட் இஸ் அ பாஸ்வேர்ட் ஃபோல்டர், ரைட்? ஒரு ஃபோல்டரையோ ஒரு ஃபைலையோ பாஸ்வேர்டு வச்சு என்கிரிப்ட் பண்ற டூல். ஃபைன். ஸோ இந்த டூலை வச்சு நீங்க கம்பெனியில சீக்ரெட்டா வச்சிருக்க டேட்டாவை, ஃபைலையோ ஃபோல்டரையோ கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டையோ நீங்க பாஸ்வேர்டில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். கீ பாஸ் டிபிக்கலி என்கிட்ட ஒரு 100 பாஸ்வேர்டு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைக்கணும். பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் டூல். டார் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆனியன் ரவுட்டர். டிபிக்கலா டார்க் வெப், பிட்காயின், பிளாக் செயின் இந்த மாதிரி டார்க் வெப் ரிலேட்டட் தெரியறதுக்கு டார் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ளங்க் நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி. டிபிக்கலா நெட்வொர்க் செக்யூரிட்டியில சிம்
செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா ஃபைன். Splunk is the most common tool. இந்த டூல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதோட ஆல்டர்னேட்ஸ் POF, Argus, Nagios, OSSன்றது அதே மாதிரி ஒரு ஃப்ரீ வெர்ஷன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன். ஸ்னாட், Splunk சில நேரம் கம்பெனிஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் அந்த மாதிரி டூல்ஸ் கேட்பாங்க. ப்ரெஷரா போனீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன், பேசிக் ஃபயர்வால் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ மேபி ஃப்ரம் டே 2ல இருந்து நீங்க ஒரு 2-3 லேப்ல ஸ்னாட் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸ்னாட்ன்றது ஒரு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஒரு நெட்வொர்க்ல ஒரு அட்டாக் வருதுன்றதை டிடெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃப்ரீ டூல். ஃபைன். ஸோ ஸ்னாட் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். யூ வில் பி ஏபிள் டு sit for an interview for a IDS or IPS or basic security related interviews. Akinetics, Nessus மாதிரி இது ஒரு vulnerability scanner. Force Point பெரிய லெவல்ல நெட்வொர்க்ஸ் மானிட்டர் பண்றது, நெட்வொர்க்ஸை ஹேண்டில் பண்றது. அதே மாதிரி GFI லேண்ட் கார்டு, அட்வான்ஸ்ட் லெவல் டூல்ஸ் இதெல்லாமே. And another company, they have listed the top 20 tools. Fine, அவங்களோட லிஸ்டிங் பார்ப்போம். Wireshark, Metasploit, Nmap, Burpsuit, Kali Linux, Nessus, Splunk, OSF. ஓகே, நம்ம இந்த டூல் பார்க்கல. OpenSCCap, ரைட்? கம்ப்ளைன்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் நம்ம பார்த்தோம்ல. மேபி லெட் மீ ஷோ. நம்ம இந்த ஸ்பிரிண்டோ பார்த்தோம். ஸ்பிரிண்டோன்றது ஒரு பெய்டு டூல் பாலிசி கம்ப்ளைன்ஸ்க்காக. இவங்க பாலிசி கம்ப்ளைன்ஸ்க்காக ஒரு ஃபைன். Let's check. See, standards and compliance. The standards and complianceக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு vulnerability scanner, sorry, compliance policy monitoring tool. ஒரு அது எப்படி அவங்க டூலா போட்டு வச்சிருக்காங்க. லெட்ஸ் செக். OpenSCAP, பேஸ், டேமன், ஒர்க்பெஞ்ச், டிமோட்டி, அனகோண்டா பிளகினா வச்சிருக்காங்க. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். Just a minute. Okay. Security Onion இந்த டூல் பத்தி நம்ம பேசல. இப்போ நீங்க நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ள போறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா இது வந்து ஒரு சாஃப்ட்வேரா இருந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு ஹார்ட்வேராவே கொண்டு வந்துட்டாங்க. செக்யூரிட்டி ஆனியன். ஃபைன். இதுல என்ன இருக்குன்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல சார் செக்யூரிட்டி டூல்ஸ், ஒரு ஐடிஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஸ்ப்ளங்க் மாதிரி ஒரு டூல், ரைட்? இதெல்லாம் நம்ம பார்த்தது ஃப்ரீ டூல்ஸும் பார்த்துருப்போம், பெய்ட் டூல்ஸும் பார்த்துருப்போம். ஃப்ரீயா இருக்கிற எல்லா நெட்வொர்க் செக்யூரிட்டி டூல்ஸையும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்து அதை கம்பெனியை மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த செக்யூரிட்டி ஆனியன் டூலோட ஒர்க். ஃபைன். ஸோ இந்த டூல் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லெட் மீன் சே லைக் சிஸ்கோ CCNA சைபர் ஆப்ஸ். சிஸ்கோல நாங்கள் ஒரு கோர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். சிஸ்கோல சைபர் ஆப்ஸ் அசோசியேட்னு ஒரு கோர்ஸ், SOC ரெடி கோர்ஸ், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ரெடி கோர்ஸ், ரைட்? அந்த கோர்ஸ்ல ஒரு 25-30 மாடியூல்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்ல லேட்டர் மாடியூல்ஸ்ல இந்த டூலை பத்தி தான் கம்ப்ளீட்டா அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபைன். ஸோ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ரெடி கோர்ஸ், ரைட்? அதுக்கு யூஸ் ஆகுற டூல் செக்யூரிட்டி ஆனியன். ஃபைன். ஆல் இன் ஒன் ஐடிஎஸ், ஐபிஎஸ் எல்லாமே இன்டெகிரேட் ஆயிருக்க டூல். அதில் லைக் செக் ஆன் டு சாஃப்ட்வேர், அவங்களே டவுன்லோடபிள் வெர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபைன். யூ கேன் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். ரியல் டைம்ல அட்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அலர்ட் பண்ணி சார்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இந்த செக்யூரிட்டி ஆனியன் பார்க்கும். ஃபைன்.
கம்ப்ளைன்ஸ் டூல் நம்ம இது வரைக்கும் பார்த்த கம்ப்ளைன்ஸ் டூல்ல ஸ்பிரிண்டோ பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைன்ஸ் டூல். இப்போ கம்ப்ளைன்ஸுக்கு நிறைய டூல் வர ஆரம்பிச்சிருச்சு. பாலிசி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைன்ஸுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் தீஸ் டூல்ஸ் ஆர் ஹைலி பெய்டு டூல்ஸ். கம்பெனிஸாக இருந்தால் தான் டெமோ கொடுப்பாங்க. ஃபைன். ஸோ லெட் மீ ஷோ யூ Big 4 companies. எப்படியும் those who are here, those who are attending this course, you might be interested in going cyber security போகணும். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு டொமைனுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச டொமைனுக்குள்ள என்டர் ஆகலான்ற மாதிரி யூ மைட் ஹேவ் சம்திங் இன் மைண்ட். சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நீங்க வேலைக்கு போறீங்கன்னா பிக் 4 கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டின்னு மட்டும் இல்லை, ஐடியில். ரைட். இந்த 4 கம்பெனிஸ் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் தெரிகிற கம்பெனிஸ் டெலாய்ட், கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி, EY 4 கம்பெனிஸ் தான் பிக் 4 கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இந்த கம்பெனிஸ்ல இந்த பாலிசி சைபர் செக்யூரிட்டி பாலிசி சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ் தான் இந்த கம்பெனி ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ நானே ப்ரீவியஸாக யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணப்ப என்னோட எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், ஒரு பேட்ச்ல இருக்க 10 ஸ்டூடெண்ட்ல 7 ஸ்டூடெண்ட் இந்த 4 கம்பெனிஸ்ல தான் பிளேஸ் ஆவாங்க. ஏன்னா இந்த கம்பெனிஸ்ல நிறைய சைபர் செக்யூரிட்டிக்கு வாண்டட் டிமாண்ட் நிறைய இருக்கு. இது பிக் 4 கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க குளோபலா. கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி, EY, டெலாய்ட். ஸோ இந்த பிக் 4 கம்பெனிஸ்குள்ள போகணும்னா ஆடிட் ரிலேட்டட் பேசிக்காக சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஆடிட் ரிலேட்டட் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆடிட் டூல்ஸ், சைபர் சியரா, யாரா, சரிகேட்டா, SQL மேப், ஜாந்தரு, வசூ. இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஸ்ப்ளங்க்னு ஒன்று பார்த்தோம்ல, சாக்குக்கு ஸ்ப்ளங்க்னு ஒன்று பார்த்தோம். SPLUNK பெய்டு டூல். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்குது இந்த வசூ. சார் நான் பே பண்ணி ஸ்ப்ளங்க் வாங்க முடியல, என்கிட்ட வந்து ஒரு கம்பெனி மெயில் ஐடி இல்லை, ஒரு காலேஜ் மெயில் ஐடி இல்லை, பட் ஆனால் அந்த டூலில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் சோர்ஸ் டூல் வசூ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது உங்கள் நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி கொடுத்துரும். ஃபைன். ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம். த நேம் ஆஃப் த டூல் இஸ் கால்ட் வசூ, WAZUH. ஃபைன். ஸோ வசூ இல்லாட்டி ஸ்ப்ளங்க் இது ரெண்டும் படிச்சீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் சாக் டூல் போயிடலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ டே 19, 20 பார்த்துக்கிட்டு இருக்கோம். டே 25ல கடைசி நாள் கேரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டியில் இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி ஒரு சார்ட்டாக பார்ப்போம். நீங்கள் எந்த டொமைனுக்குள்ள போகணும்னா என்ன டூல் என்ன டெக்னிக் முடிக்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணுன்றதை நம்ம டே 25ல கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகே, yet another கம்பெனி. எதுக்கு நம்ம வேற வேற கம்பெனிஸ்ல எடுத்துருக்கோம்னா எல்லா கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்லேயும் அந்த காமன் டூல்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் நான் வேற வேற கம்பெனியோட லிஸ்டிங்ஸ் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு. ஸ்கைடெயில் இது இந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க டூலை ஃபர்ஸ்ட்டாக போட்டிருக்காங்க. லீவ் தட். காலி லினக்ஸ், ஓகே. மெட்டாஸ்ப்ளாய்ட், பர்ப்சூட், டெனபிள் நெசஸ், கோபால் ஸ்ட்ரைக் ஒரு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் டூல், அகினெட்டிக்ஸ் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் டூல், செக்யூர் ஒர்க்ஸ் அஃபென்சிவ் ஸ்கேன் டூல், வயர்ஷார்க் நெட்வொர்க் மானிட்டரிங் டூல், ஸ்கவுட் சூட், இந்த 10 டூல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கம்பெனிக்கு போனீங்கன்னா இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டெல்லியில் லீடிங் சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, வயர்ஷார்க், ஓகே. அதே மெட்டாஸ்ப்ளாய்ட், என்மேப், ஸ்னார்ட், பர்ப்சூட், நெசஸ், ஏர்கிராக், ஓப்பன் மேஸ், காலி லினக்ஸ், செக்யூரிட்டி ஆனியன், சைபர் செஃப் அனாலிட்டிக்ஸ்க்கு, ஸ்ப்ளங்க், அட்டாப்சி ஃபாரன்சிக் டூல், டிஜிட்டல் ஃபாரன்சிக் உண்டான டூல். சைபர் செக்யூரிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்டொமைனில் டிஜிட்டல் ஃபாரன்சிக், சைபர் இன்வெஸ்டிகேஷன். யூசி கிரியாவன் அவர் கம்பெனி இஸ் ஃபுல்லி ஆன் டு சைபர் இன்வெஸ்டிகேஷன். நம்ம கம்பெனி யூஸ் பண்ணுற மோஸ்ட் காமன் ஃப்ரீ பப்ளிக் டூல் இஸ் கால் அட்டாப்சி. ஹேஷ்கேட் பாஸ்வேர்ட் கிராக்கிங் யூஸ் ஆகிற டூல், OSSEC intrusion detection tool, John the Ripper, FortiGate, IBM QRadar, Cuckoo Sandbox, Bitdefender, different tools. ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டூல்ஸ் நெசஸ், மெட்டாஸ்ப்ளாய்ட், ஜான் தி ரிப்பர், என்மேப், ஸ்ப்ளங்க், கேன் எனேபிள். பிகாஸ் இந்த டொமைனில் ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் இந்த எல்லா டூலும் ஏன் ஒர்க் ஆகுது, எதுக்கு ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு டூலுக்கு இன்னொரு டூலுக்கு என்ன கனெக்ஷன்னு ஒரு இண்டிவிஜுவல்னால சொல்ல முடியும். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரேன்னா அட்லீஸ்ட் டாப் 10 டூல்ஸ், அந்த டாப் 10 டூல்ஸ் என்ன, அந்த டூலோட பர்பஸ் என்ன, என்ன டூல் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. எஸ், அந்த டூலை நான் ஒரு தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த டூலை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு அவுட்புட் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த எந்த டூலுமே ரைட், நன் ஆஃப் த டூல்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங், ஸ்கிரிப்டிங் ஆர் கோடிங். அதில் அட்வான்ஸ்டு ஸ்கிரிப்டிங் இருக்கும், ஃபைன், அந்த டூலுக்குள்ளே நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதலாம். பட் பேசிக்காக நம்ம இப்போ பார்த்த எந்த சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ்லையுமே நீங்கள் உட்காந்து ஒரு ஸ்கிரிப்டோ ஒரு
கோடோ எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டாப் 10, டாப் 25 சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ். ஸோ நம்ம டே 25ல வில் see that லாஸ்ட் டே டொமைன் வைஸ் பிரிச்சு பார்ப்போம். அந்த நாள்ல இப்போ நீங்க எந்த டொமைன் எடுக்க போறீங்க, அந்த டொமைனுக்கு என்ன ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களுக்கு என்ன டூல் அண்ட் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். ஸோ அதை டே 25ல பார்ப்போம். ஸோ திஸ் வாஸ் த பெண்டிங் ஒன். நம்ம டே 17க்கு பெண்டிங் இருந்துச்சு. ஐ எம் நாட் ராங். டே 17 டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பெண்டிங் இருந்துச்சு. அதான் பார்க்காம விட்டுருந்தோம், மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ அதை கவர் பண்ணிட்டோம். இந்த இண்டிவிஜுவல் டூல்ஸுக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நம்ம டீம் எடுத்து உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்ல இல்லை உங்களோட டிரைவ்ல ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாப் 10 டூல்ஸோட வீடியோஸ் பாருங்க. அந்த டூல்ஸை முடிஞ்சா ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. Then when you are trying to attend an interview after 3 months or after 6 months or immediately, you'll have a confidence on attending a cybersecurity interview. Fine. Just a minute. So that's the end for day 19. Next hour we'll see the second part. Just give me some time. நான் அதோட லிங்க் ஓபன் பண்ணிக்கிறேன். Fuel 19. Okay, day 20 to day 25 நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ஸ் பார்ப்போம். ஃபைன். Just a minute. Let me stop that. Day 19 ஓட ரெக்கார்டிங்கை ஸ்டாப்